அல்லேலூயா. ஆமே. நாம் வாசித்த வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சோத்திரம். அவர் இங்க இல்லை, அவர் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்துமஸை விட, நியூ இயர் சர்வீஸை விட நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் என்பது எது அப்படின்னா, இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டதும், இயேசு நமக்காய் உயிர் தெழுந்ததும். அல்லேலூயா. நம்ம இந்த குட் ஃப்ரைடே எல்லாம் வந்தா ரொம்ப ஒரு மாதிரி சோக நிலைக்கு போயிடுவோம், ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் பரிதாப நிலைக்கு போயிடுவோம். இயேசு என்ன பண்றாரு? நமக்காக அடிக்கப்பட்டாரு. அவர் அடிச்சுட்டாங்களா? ஐயோ பாவம், அந்த மனசை எவ்வளவு வேதனைப்பட்டாரு. நல்லது, நாம் அவருடைய பாடுகள் நினைவு கூறுவது ஒன்றும் தவறல்ல. ஆனால் அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. இயேசு நமக்காய் மரிக்காவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது, நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தெடுக்க முடியாது. அதே போல இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் இப்பயும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, அவர் ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட தெய்வம் அல்ல, அவர் நமக்காக வாழுகிற அவர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஆராதிப்பதில் எப்போதுமே பெருமைப்படணும். நான் யார் ஆராதிக்கிறேன் அப்படின்னா, நான் உயிருள்ள தெய்வத்தை என்ன பண்றேன்? ஆராதிக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல சில தெய்வம் இருக்குது. பைபிளை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? அந்த தெய்வத்துக்கு கையிலிருந்து என்ன பண்ணாது? தொடாது. காலிலிருந்து என்ன பண்ணாது? நடவாது. மூக்கிலிருந்து என்ன பண்ணாது? அதான் சுவாசிக்க முடியாது. வாயிலிருந்து என்ன பண்ணாது? பேசாது. அவைகளை நம்புகிறவர்களும் அவர்களை செய்கிற யாவரும் அவைகளை போலவே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு? பேசும் தெய்வம். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? பேசும் தெய்வம். அப்போ நம்ம ஆண்டவர் நல்லா எப்போது சந்தோஷமா துதிச்சு ஆராதிக்கும் கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் உண்டாகும் ஆசீர்வாதங்களை இந்த காலையில 1, 2, 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா புரிந்து கொள்ள. இயேசு அவர் மரணத்தை ஜெயித்து அவர் இன்றைக்கு நமக்காக உயிர் உள்ளவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரும் அவரை மரித்தவரா பார்க்காதீங்க, அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மத்தேயு புத்தகம் 28:6 எப்படி வாசிக்க முடியும்? அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது மறைமுகமாக நடக்கவில்லை. இயேசு இந்த 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழும் போதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் இந்த பூமிக்கு வருவது முன்பாகவே தீர்க்கதரிசனமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு என்ன பண்ணுவாரு? எழும்புவார் என்பது முன்னமே அறிவிக்கப்பட்ட ஒன்று. எனவே தேவன் தாம் சொன்னபடியே கர்த்தர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களே தேவன் சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறி போகாதபடிக்கு நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவர் சொன்னதை நிறைவேற்ற தெய்வம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தா, தேவன் நமக்கு ஒரு வாக்குறுத்தம் பண்ணினா, அந்த வாக்குறுத்தத்தை ஒரு நாளும் அவர் மாற்றவே மாட்டாரு, மறக்கவும் மாட்டாரு. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஆமீன்லே அந்த விசுவாசம் தெரிய மாட்டுத. நல்லதான் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். இன்னாமத்துல இப்படி வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவார். அன்னைக்கு சாலமோன் சொன்ன ஒரு காரியம், நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன பண்றீங்க ஆண்டவரே? நிறைவேற்றுறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவனை தேடுறீங்க, சபைக்கு வாரீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பண்ண எல்லா வாக்குறுதியையும் உங்களுக்கும் நிறைவேற்றுவாரு, உங்க சந்ததிக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்க யோசிக்கிறீங்க, என் பிள்ளை தான் சர்ச்சுக்கு வரலையே, எங்க பிள்ளைங்க என்ன மனம் திரும்பலையே, ரட்சிக்கப்படலையே, யோசிக்காதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகாது. அந்த வார்த்தை நிச்சயமாய் தாமதத்தால் வரும். நீ அதுக்காக என்ன பண்ணு? காத்திரு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? காத்திரு. தாமதத்தால் வரும். நீ அதுக்காக என்ன பண்ண வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒரு நாளும் அது மாறி போகிற வார்த்தை இல்ல, மறந்து போகிற வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை மேல எப்போதும் நமக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த வார்த்தை மேல எப்போதும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். அந்த வார்த்தை மேல எப்போதும் ஒரு உரிமை நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்குறான்னு சொன்னா அதை வைத்து எப்போதும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இந்த வார்த்தையின்படி அப்படி எனக்கு என்ன பண்ணட்டும்? நடக்கட்டும். அன்னைக்கு
நூற்றுக்கு அதிபதி ஆண்டு சொன்ன காரியம் என்ன? நீ போ, நீ உன் விரும்புறது என்ன பண்ண உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை நம்பி போனா, ஆண்டவரே நீ வீட்டுக்கு வர பாத்திரம் கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க சொன்னால் போதும். அப்ப பாருங்க, அவன் வந்து சில பேருக்கு எப்படின்னா, சில பேர் பாஸ் வந்து அவங்க மேல கைய வச்சு, அந்த நாகமானுக்கு என்ன விருப்பம், அந்த எலியா வந்து வெளியே வந்து அவர் மேல கைய வச்சு எண்ணெய் பூசி ஜெபிச்சா என்ன ஆகும் நினைச்சான், சுகமாக நினைச்சான். ஆனா எலியா வெளியே வரவே இல்லை. எலிசா வெளியே என்ன பண்ணல, வரவே இல்லை. எப்ப நீ போய் யோர்தான்ல என்ன பண்ணு, 3 முறை நீ முங்கி நீ ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் வியாதி என்ன பண்ணும் மாறி. இவனுக்கு ஒரே கோபம் பாருங்க, ஏன்டா எங்க ஊர்ல இல்ல நதியா உங்க ஊர்ல இருக்குது, எங்க ஊர்ல இருக்க நதி இந்த யோர்தானை காட்டிலும் பெரிய விசேஷமான நதிகள், ஆனா இதுக்காகவா நான் அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனா பாருங்க, அந்த வார்த்தையில வல்லம் இருக்குது. சில பேருக்கு என்னன்னா, பாசு வந்து தலையை கை வச்சு ஜோம் பண்ணும். என்கிட்ட ஒரு அம்மா, அவங்களுடைய கணவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட இருந்துச்சு. அப்ப அந்த அம்மா என்ன கேட்டாங்க, நான் ஜோம் பண்ணி முடிச்சிருந்தேன், பாச ஏதாச்சும் ஆண்டவர் காட்டுறாரா? சோத்ரா ஹல்லேலூயா. ஆமா, ஏதாச்சும் ஆண்டவரே காட்டுறாரு. அப்ப நான் என்ன பண்ணலாம், இல்லை பில்டப் பண்ண, ஆமா காட்டுறாரு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ண முடியும். ஆமா சிஸ்டர், அவங்க ஜோம் பண்ண ஆண்டவர் ஒரு பெரிய கருப்பு உருவத்தை காட்டுறாரு, அது உங்க பக்கத்துல வந்து என்ன பண்ணுது நிக்குது. அப்படின்னு அம்மா என்ன பண்ணும், பயந்து அடிச்சு போய் ஆண்டவரே இயேசுவை என்னை காப்பாத்தும் அப்படி ஜோம் பண்ண முடியும். தேவன் காட்டாத உண்டை நான் ஏன் சொல்லணும்? இன்னைக்கு மக்கள் எதை விரும்புறாங்க அப்படின்னா, மிகைப்படுத்துற காரியத்தை அதிகமா விரும்புறாங்க. சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, சிஸ்டர் நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க என்ன தப்பு வேணாலும் செய்யுங்க, என்ன பாவனா பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா சொன்னாரு, நீங்க என்ன எப்படி இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா சிஸ்டர் அதெல்லாம் இல்ல, நீங்க ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா சில பிரமாணங்களை நீங்க என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும், சில கட்டளை நீங்க என்ன பண்ணணும், கை கொள்ளணும், அப்பதான் உங்க வாழ்க்கை என்ன உண்டாகும். அப்படி சொன்னா பாருங்க, அவரு தாங்க நல்ல போதகர், இவர் தான் இருக்காரு, இவர் கள்ள போதகர். சோத்ரா ஹல்லேலூயா. இவரெல்லாம் நமக்கு செட் ஆகவே மாட்டாரு. அந்த பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், போனாவே தலையை கைய வச்சா என்ன பண்ணுவாரு, உனக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும், நீ வாழாம தலையாவா கீழாம மேலாவா, ஆமா நீ வலப்புறம் இடப்புறம் பணம் கொண்டு என்ன பண்ணுவ, பெருகுவ, உடம்பு மட்டும் தான் பெருகுது, வேற எதுவும் பெருக மாட்டுது. சோத்ரம் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி விரும்புறாங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங் வச்சு அடிக்கணும். எக்ஸ்ட்ரா சொன்னதான் அவங்க என்ன ஆகுது, உங்களுக்கு மனசு ஒரு குளிர்ச்சி, அது பொய்யா இருக்கணும் அவங்களுக்கு. இன்னைக்கு உண்மை சொன்னா என்ன வருது மக்களுக்கு, இன்னைக்கு ஒரு கோபம் வருது. அதை எப்படிங்க அவர் சொல்லி என்ன பார்த்து அந்த பாசு எப்படி சொன்னாரு. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லம் உண்டு. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தாலே உங்க வாழ்க்கை என்ன நடக்கும் அப்படின்னா, அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நான் என் வசனத்தை அனுப்பி உங்களை என்ன பண்ணுவேன், நானே குணமாக்குவேன். ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது, படிக்கும் போது, இந்த வசனமே நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா சுகத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய வியாதிக்கு எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த மாத்திரையும் தேவையில்லை, எந்த இன்ஜெக்ஷன் நமக்கு தேவையில்லை. இந்த வசனம் நமக்குள்ள இருக்குமானால் இந்த வசனம் நம்மை சுகப்படுத்தும். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி தேவன் நமக்கு தந்த எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கும். ஆமேன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்முடைய சபை கொடுத்த வாக்குறுதி என்ன? ஸ்தோத்திரம். ஆமா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் ஹல்லேலூயா. இங்க இயேசுவின் உயிர்த்தெழுதல உண்டாகிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கல்லை நமக்காக தேவன் புரட்டுவார். அப்ப கல்லை புரட்டுவார்னா, நீங்க உங்க வீட்டுல இருக்க கல்லை யோசிக்காதீங்க. ஏதாச்சும் நம்ம இன்னைக்கு வந்து நம்முடைய இடத்துக்கு பக்கத்துல கல் வச்சிருக்கோம் பாருங்க, இங்கதான் நம்ம இடமா இருக்கும். ஆண்டவரே என் கல்லை இங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து இடத்த கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க. அப்படி நீங்க யாரும் யோசிக்காதீங்க. சோத்ரா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கும். கல்லை புரட்டவனா, ஆண்டவரே இன்னைக்கு நிலை கல்லாம் அளந்து இங்க போட்டேன், கொஞ்சம் இடம் அதிகமா தேவைப்படுது, நைட்டே என்ன பண்ணுங்க, இங்க உள்ள கல்லை இங்க கொஞ்சம் மாத்தி வச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் அடி என்ன பண்ணுது, ஒரு சென்ட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணட்டும், எனக்கு மாறட்டும். அப்படி யோசிக்க வேண்டாம். கல்லை புரட்டுவார் அப்படின்னா எதிர்காலத்துக்கு நம்பிக்கையில தேவன் நம்மை தழைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இவங்க கல்லறைக்கு பக்கத்துல போகல, நீங்க புரிந்துக்கணும். கல்லறைக்கு பக்கத்துல என்ன பண்ணல, போகல. ஆனா போவதுக்கு முன்பாக யோசிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய கல்லா இருக்குதே, யார் நமக்கா என்ன பண்ண முடியும், புரட்ட முடியும்? நாம் வேற ஸ்திரீகளா இருக்கிறோமே, நாம் வேற பெண்களா இருக்கிறோமே, நமக்கு அவ்வளோ பலன் கிடையாது. பைபிள் சொல்லுது, மனைவியானவள் பலவீனமான பாண்டம் அப்படி சொல்லுது. நாங்க எப்படிங்க அவ்வளோ பெரிய கல்ல நாங்க புரட்ட போறோம்?
நாங்க எப்படிங்க அவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க போறோம் அப்படின்னு நீங்க யோசித்தா கர்த்தர் சொல்றாரு, நீங்க யோசிச்சுட்டே போனாலும் கூட ஆண்டவர் நமக்கு கல்லை புரட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில புரட்டப்பட முடியாம இருக்குதோ, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம புரட்ட முடியாம மாறி மாறி பிரச்சனை சந்திக்கிறீங்களா, ஆண்டவர் இந்த காலையில அந்த கல்லை உங்களுக்காக புரட்டுவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வியாதிங்கிற கல் இருக்குமானா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த காலையில அந்த கல்லை உங்களுக்காக புரட்டுவாராக. உங்க குடும்பங்கள்ல எதிர்ப்புங்கிற கல் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த கல்லை உங்களுக்காக புரட்டுவாராக. உங்களுக்கு பயம் வந்தது, என் பிள்ளை எப்படி படிக்க வைக்க போறேன், என் பிள்ளைய நான் எப்படி காப்பாற்ற போறேன், என்கிட்ட ஒரு பெரிய வருமானம் கிடையாதுங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஒரு வேலை கிடையாதுங்க, நல்ல ஒரு எங்கிட்ட ஒரு எங்க வாடகை கட்டவே பெரிய சிரமப்படுறேனே, கஷ்டப்படுறேனே, எப்படி என் பிள்ளை நல்லா படிக்க வச்சு எப்படி திருமணம் பண்ண போறேன், இன்னைக்கு நகை விற்கிற வேலையா பார்த்தா சோத்திரம் அல்லேலூயா ரொம்ப கஷ்டமா இருக்குது, முடியல, எப்படி இது நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கான கல்லை அவர் புரட்டி தள்ளுவார். அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்த எல்லா பயத்தையும் ஆண்டவர் இந்த உயிர்த்தது நாள்ல அவர் மாற்றி ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசத்தை, ஒரு புதிய துவக்கத்தை அவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சொல்லுங்க, இதோ நான், சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எதிர்கால பயம் இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாத, நான் கல்லை உனக்கா என்ன பண்ணுவேன், புரட்டு. ஆண்டவர் இன்னும் 10 வருஷம் ஆகும்போது, இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும்போது, இன்னொரு 20 வருஷம் என்ன நடக்கும் ஆண்டவரே, எப்படி என் சூழ்நிலை போகும், எப்படி என் வாழ்க்கை போகும், எப்படி என் பிசினஸ் போகும், எப்படி வருமானம் வரும் என்ற பயம் நமக்கு இருக்குமானால் தேவன் கல்லை புரட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது கல் எதை குறிக்குதுன்னா பாரத்தை குறிக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாரங்கள் அனுபவிக்கிறோம், நிறைய பாரமான சுமைகளை சுமக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த பாரமான கல்லை அவர் நகர்த்த கத்த கிருபை தரட்டும். யாத்திராகமம் புத்தகம் வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் போது மோசையின் கைகள் சோர்ந்து போன போது கல்லை கொண்டு அங்கே மோசையை அமர வைத்து ஊரும் ஆரோனும் இந்த பக்கம் ஒருவரும் இந்த பக்கம் ஒருவரும் என்ன பண்ணாங்க, கைகளை தாங்கினாங்க. நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய கல், அந்த கல்லை கொண்டு வந்து அந்த மோசையை உட்கார வைத்த போது ஒரு பக்கம் ஆரோனும் ஊரும் கைகளை தாங்கி பிடித்த போது இஸ்ரவேல் மக்கள் பெரிய ஜெயத்தை அனுபவித்தாங்க. அல்லேலூயா. அப்ப கல், நீங்க ஊழியத்துல நீங்க ஊழியக்காரனோடு இணைந்து நீங்க கையை பிடிச்சு என்ன பண்ணணும், தாங்கணும். தாங்க முடியுமா, தாங்கலாமா, தாங்கலாம் சொல்லுங்க, தாங்கலாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் நல்லாவே தாங்குறீங்க, இது இப்ப ஒண்ணும் குறையலாம் கிடையாது, இனியும் அதிகமா என்ன பண்ணுங்க, நீங்க தாங்கணும். ஆமா, அப்படி தாங்கும் போது, அப்படி சுமக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கத்த கொடுப்பாரு, ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுப்பாரு. நான் நேத்துல பேசிட்டே வரேன், இந்த இந்த ஒரு பெருக்க என்பது தனி மனிதனை கொண்டு உண்டாக ஒன்று அல்ல, தனி மனிதனுடைய முயற்சினால் உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல. தேவன் தனி மனிதனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, தேவன் தனி மனிதனுக்கு திட்டம் கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஒரு தனி மனிதன் திட்டங்களை தரிசனம் நிறைவேற்ற முடியாது. நாம் இணைந்து பயணிக்கும் போது, இணைந்து செய்யும் போதுதான் அந்த திட்டங்கள், அந்த தரிசனம் எல்லாம் என்ன பண்ணுது, நிறைவேறுது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க டச் முடிஞ்சவனே கேட்கணும், பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நம்முடைய ஊழியத்துக்கு நம்முடைய சபைக்கு என்ன தரிசனம் பாஸ்டர், நான் என்னால கொடுக்க முடியும்னா நான் கொடுப்பேன், என்னால உழைக்க முடியும் என்ன பண்றேன், நான் உழைக்கிறேன், இல்லையா என்ன நல்லா ஜோம் பண்ண முடியும், நான் தினமும் இந்த தரிசனத்துக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன் பாஸ்டர், ஆண்டவர் கொடு தரிசனம் எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணும், நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கல் கல் வந்து பாரங்களை சுமக்கிறதை குறிக்குது. நீங்க ஒரு பாரத்தை ஒரு என்ன பண்ணணும், நீங்க சுமக்கணும். அந்த கல்லை யாரு நமக்காய் புரட்டுவான்? ஆமா, தனியா புரட்ட முடியாது. 2 பேர் சேர்ந்து செய்யும் போது அந்த கல் ரொம்ப லகுவா புரட்டப்படும். அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, ஒருத்தன் 1000 பேரை கொள்ளுவான், 2 பேர் 10,000 பேர் கொள்ளுவான்னு சொன்னது போல நம்ம ஒருத்தரா இருந்தா ஊழியத்தில் ஜெயத்தை கட்ட கொடுக்க முடியாது. நான் மறுபடியும் ஆவியில் சொல்றேன், தேவன் எனக்கு கொடுக்கிற நினைக்க என்னுடைய சிந்தையில போற காத்து மறுபடியும் சபைக்கு அறிவிக்கிறேன், உங்கள் பாஸ்ட் மட்டும் ஊழியம் செஞ்சா சபை வளர முடியாது. நாம் சேர்ந்து ஊழியத்தை கட்டும் போது ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை கத்த கொடுப்பார். நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய அமலேக்கர் எல்லாம் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் இந்த பண்டிகை காலங்களில் தேவன் நம்ம கிருபை தருவாராக. அல்லேலூயா. கல் மரண பயத்தை நமக்கு குறிக்குது. கல் எதை குறிக்குது? மரண பயத்தை குறிக்குது. நான் நிறைய சொல்றேன், கல் அது பாரத்தை குறிக்குது. கல் நம்முடைய வாழ்க்கையில ஆமே சோத்திரம் ஒரு ஒரு ஒற்றுமையை குறிக்குது. கல் அடுத்து சொல்ல போனா மரண பயம்.
என்ன மரண பயம்? அன்னைக்கு யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு ஸ்திரியை பாவத்துல பிடிக்கிறாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா அந்த பெண்ணை கல்லெறிஞ்சு என்ன பண்ணணும்? கொல்லணும் என்பதான் நீதி. ஆனா ஏசு சொன்னாரு, இப்போ இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு நமக்கு நிறைய மரண பயத்தை கொண்டு வரான், மரணத்தை குறித்த திகிலை கொண்டு வரான். அந்த மரண பயத்தை குறித்த கல்லை ஆண்டவர் நம்மை விட்டு கத்த விலக்கி போடுவாரா? அல்லேலூயா. பல நேரம் சிந்திக்கணும், ஆண்டவரை என்னால இனி வாழ முடியுமா? ஆண்டவரை இனி என்னால ஓட முடியுமா? ஆண்டவரை இனி என்னால இந்த கடன் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இனி என்னால இந்த சூழ்நிலையை என்னால சமாளிக்க முடியாது, நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஆளு, நான் மரிப்பதை மேலும் பல நேரம் யோசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையில அந்த மரண பயங்களை, மரண சிந்தை உண்டாத சத்துருவ இயேசுவின் நாமத்தினால அந்த கல்லை ஆண்டவர் புரட்டி தள்ளுகிறார். நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. எலியாவுக்கு என்ன பயம்? எசேபேலை பார்த்து பயம். சூறைச்செடிக்க போய் படுத்துக்கிறாரு. போதும் கர்த்தாவே போதும், ஜீவன் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க யோசிக்க கூடாது, எலியா பெரிய ஒரு மனுஷன், எத்தனையோ அற்புதம் செய்த மனுஷன். ஆனா இந்த எசேபேலை பார்த்தோன்னு என்ன வந்தது அப்படின்னா சோறு வந்துட்டு. அப்ப ஊழியக்காரர்கள் என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? சோறு வரும், விளைவனம் வரும், ஆதிக்குரியதுல ஒரு மனத ஒரு சோறு வரும். நீங்க ஊழியக்காரர்களுக்கு ஒன்னும் ரத்தம் எல்லாம் வேற ஒண்ணும் உள்ள ஆண்டு என்ன பண்ணல, அமிலம் எதுவும் என்ன பண்ணல உள்ள ஆண்டு ஓட வைக்கல. உங்களை போல எங்களுக்கு வலிக்கும், உங்களை போல எங்களுக்கு வியாதி வரும், உங்களை போல எங்களுக்கு பலவீனம் வரும், உங்களை போல நாங்களும் பல நேரம் சேர்ந்து போவோம். இந்த ஊழி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவர், நான் இந்த ஊர்ல ஊழியம் எனக்கு தகுதி எனக்கு இல்ல, இத்தனை வருஷமா ஊழியம் செய்கிறேன், ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணல என்னால ரசிக்கப்பட வைக்க முடியலையே, ஒரு புது ஆத்மா சபையை கொண்டு வர முடியலையே, நான் ஜோமணி யாரும் சுகமாக மாட்டுதே என்று பல நேரம் ஊழியர்களை நாங்களும் என்ன பண்றோம், சோர்ந்து போவோம். சோர்ந்து போகக்கூடிய ஆட்கள் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம், எலியாவே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல உள்ளவங்க கைப்பிடி சொல்லுங்க பாக்கும், நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் சொல்லுங்க, வெகு தூரம் இருக்குது. ஆமா ஆமா, இது உங்க எண்டிங் கிடையாது, இது உங்க முடிவல்ல. நிறைய பேர் சொல்ல உனக்கு முடிவு வந்துட்டுதான், சத்துரு நம்ப சொல்ல உனக்கு என்ன வந்து வாழ்க்கையில முடிவு வந்துட்டு, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இனி நீ எழும்ப முடியாது. இல்ல ஆண்டவரே, நீ எந்த கல்லை ஆண்டவர் எனக்காய் புரட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்க. ஏன் அப்படின்னா ஆமை கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த அதிபதியை இயேசு என்னோடு இருக்கிறாரு. அந்த மரண கட்டுகளோ மரண பயங்களோ என்னை ஒன்றும் ஆளுகை செய்ய முடியாது. அந்த மரணத்தின் கல்லை ஆண்டவர் நமக்காக புரட்டுவாராக. அல்லேலூயா. கொஞ்சம் கையை அப்படி வச்சு காட்டலாமா? ஆண்டவர் கல்லை என்ன பண்ணட்டும், கொஞ்சம் புரட்டட்டும். நீங்க சொல்ல போலத்தான் ஆண்டரை பொருள வேணாம், கல்லு அப்படியே இருக்கணும், சாமியை சோத்துறோம் அப்படிங்கிறப்ப இருக்கு. நம்பிக்கையே சொல்லுங்க, கல் என்ன பண்ணட்டும், புரட்டப்படுவதாக. சோத்திரம். மரணங்கிற கல் சங்கீதம் 18 வாசிக்கும் போது மரண கட்டுகளை சூழ்ந்து கொண்டேன், துருச்சன பிரவாகன பயன்படுத்துது, எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவ நோக்கி என்ன பண்றேன், அபாயம் விட்டேன். நீங்க பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மரண கட்டுகள் சோத்திரம். ஒருவேளை நம்ம நீங்க நான் அப்படிலாம் அறியாமையின் காலங்கள்ல நான் யோசிச்சு, ஆண்டவரே நம்மளாம் இனி இந்த ஊழியத்துக்கு செய்ய தகுதி இல்லாத ஆளு, நம்மளை கொண்டுலாம் ஒன்னும் நடக்க வாய்ப்பே இல்லை, ஒன்னும் நடக்க மாட்டுது, ஒன்னும் ஆக மாட்டுது, நம்ம இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான், அப்படி பல நேரம் யோசித்து இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் பெரிய தவறு என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டினார். நீங்களும் யாரும் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரவே கூடாது. மரணத்தை குறித்து எண்ணம் வருது, ஆனால் அது யார் கொண்டு வர அப்படின்னா பிசாசு கொண்டு வர எண்ணங்கள், சத்துரு நமக்குள்ளே கொண்டு வர எண்ணங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தன் ஜீவனை ஒருவன் மாய்த்து கொள்வானால் அவங்க கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, உங்களை யாரும் பயமுறுத்த சொல்லல, நமக்கு அதை குறித்த ஒரு அறிவு வேணுதுக்காக சொல்லவர். இந்த பூமியில் நமக்கு எவ்வளவோ பாடு அனுபவிக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையை நம்ம அனுபவிக்கலாம், ஆனா நம்முடைய ஜீவனை நம்ம மாய்த்து கொள்வோமானால் நம்ம கண்டிப்பாக பரலோகத்தை அடையவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த மரணம் என்கிற கல்லை, மரண பயம் என்கிற கல்லை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய எல்லை விட்டு கர்த்தர் விலக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கல் நம்முடைய அவிவிசுவாசமான வாழ்க்கையை குறிக்குது. நீ சத்துரு நமக்குள்ள நிறைய அவிவிசுவாசமான காரியத்தை கொண்டு வரான். நீங்க மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவனுடைய தகப்பனை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ விசுவாசம் உள்ளவனா இரு. அங்க ஒரு செய்தி வருது,
உம்முடைய மகள் மரித்து போனால் நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனா ஏசு சொன்ன காரியம், நீ விசுவாசம் உள்ளவனா என்ன பண்ணு, இரு. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க பாக்க, அவங்கள பார்த்து, நீங்க எப்படி இருங்க, விசுவாசமா இருங்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க. இன்னும் என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. எதையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அந்த கல்லை நமக்காக புரட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு பிறக்குது. அப்படி நம்பிக்கை வந்திருக்கிறாங்க உள்ளத்துல, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்க ஆத்மாவை கேளுங்க, ஆத்மாவே எனக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்குதா? ஏசு செய்வா நீ நம்புறியா? ஏசு என்னை வாழ வைப்பா நம்புறியா? என்னை ஒரு நாள் கைவிட மாட்டா நீ நம்புறியா? என்ன சொல்லுது ஆத்மா? என்னங்க சொல்லுது? ஒண்ணும் சொல்ல மாட்டதோ? சொல்லும். சோத்ரு அல்லேலூயா. கண்டிப்பா ஜெபம் முடியுமா என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லும். சோத்ரு அல்லேலூயா. இயேசு நமக்காய் மரித்து உயிர்த்தெழுதல கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், நமக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு பெருக பண்ணுகிறார். மத்திய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி வாசிக்க முடியும். மத்திய புஸ்தகம் 16:18 வசனம். ம் ம் ஆ ம் ம் ஆமென். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் நான் என்ன பண்ணுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ண முடியாதான், என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா ஆண்டவர் பேதுருக்கு மட்டும் இந்த வார்த்தை சொல்லவில்லை. பேதுருவும் அப்போஸ்தலரும் இணைந்து திருச்சபையை அஸ்திபாரமாக கொண்டுதான் ஆண்டு சொல்றாரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக மட்டும் இந்த வார்த்தையை ஆண்டு சொல்ல, பேதுருவே உன்னை கொண்டு ஓ மூலமாய் கொண்டு அப்போஸ்தலரை கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, சபையானது அது வளர்ந்துகிட்டே இருக்கும். மூமெண்ட். சபை என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த நிலைக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கல் எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய சபையை நான் நேத்தி சொன்ன, நம்முடைய சபையை ஆண்டவர் பரவி போகிற ஆறை போல தேவன் பெருக பண்ணுவாராக. நம்முடைய சபையில விசுவாச மக்களை ஆண்டவர் நீரூற்றுகளை போல ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. கல் எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய சபை கொடுத்திருக்கிற அதிகாரம். தேவன் சபைக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்திருக்காரு. என்ன மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. சத்துரு சபை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, மேற்கொள்ள. நான் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, மேற்கொள்ள முடியாது அப்படி சொல்லுங்க. சரியா? சத்துரு சபையை சத்தமா சொல்லுங்க. சத்துரு சபையை, சத்துரு நம்மை, சத்துரு ஊழியக்கார குடும்பங்களை, சத்துரு என் வியாதியை. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே பாப்பாரு, ஐயோ பாவம் ஆண்டவரே நினைப்பாரு. நீங்க சொல்றத பார்த்தா நீ எல்லாம் ஒண்ணு மேற்கலாம் வேணாம், போயா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற போல இருக்குது. சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, சபைக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், சபையை யாரும் மேற்கொள்ள முடியாது. எந்த ஆர்எஸ் காரங்களும், எந்த பிஜேபி காரங்களும், எந்த இந்து முன்னணி தலைவர்களும் சபை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது. ஆமா ஆமா, கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நமக்கு ஆண்டு சொல்றாரு, வரும் காலங்களால கர்த்தரை சுதந்திரமா ஆராதிக்க நாட்களை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு இடைஞ்சல உண்டு பண்ணலாம், ரொம்ப சத்தம் போடுறீங்க, ரொம்ப சவுண்ட் சொல்லலாம், ஆனா ஆண்டவர் நல்லா நீங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கும். ஆமா ஆமா, நான் ரோட்ல போய் கேட்கிறேன், என் வாழ்க்கையில ரொம்ப மாற்றமா இருக்குது. இந்த ரோட்ல போற சத்தம் கேட்டு சச்சி உள்ள வருவாங்க, பாஸ்டர் எனக்காகவே வார்த்தை என்ன பண்ணுதாங்க பேசப்படுது, என் வாழ்க்கைக்காக வார்த்தை என்ன பண்ணுது பேசப்படுது. சபையை சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை சபைகளை சத்துரு அடிச்சுட்டே போலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய சபையை சத்துரு மேற்கொள்ள முடியாது. நல்லா கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கும். அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. ஆமா ஆமா, எத்தனை சபைகள் அடைச்சாலும் கூட நம்முடைய ஊழியத்தை நம்முடைய சபை அடைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய ஊழியத்து மேல, நம்முடைய சபையின் மேல ஒரு கல் இருக்கு. அந்த கல் என்னன்னா, கிறிஸ்துவின் அதிகார கல். அல்லேலூயா. ஆமா, இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் கண்மலையாகிய கிறிஸ்து. அவர் எப்படி இருக்காரு நமக்கு, அவர் நமக்கு ஒரு கண்மலை. மத்திய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம இப்படி வாசிக்க முடியும். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மத்திய 17 எப்படி வாசிக்கிறோம், வாசிங்க. 18 வாசிங்க. சரி, அது நான் வசந்த எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ கல்
சபையின் அதிகாரம். கல் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்குது. கண்மலையாகிய அப்படிங்கிற வார்த்தை, மூளைக்கல் அவரே அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கும். அந்த வசனத்தை எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால புரிந்து கொள்ள, கல் எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறிக்குது. அல்லேலூயா. இந்த சபை யாருக்குள்ள அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள அஸ்திபாரம் போடப்படுது. இந்த சபையினுடைய அதிபதி யாரு அப்படின்னா, யார் இந்த சபையின் அதிபதி? இயேசு அதிபதி. பாஷ அதிபதி கிடையாது, ஸ்தாபன அதிபதி கிடையாது. இந்த சபைக்கான அதிபதி, இந்த சபைக்கான பவுண்டர் யாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு. இந்த சபை அவருடைய சபை. இங்க இருக்க நாம் அவருடைய பிள்ளைகள். சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது முடியாது முடியாது. அல்லேலூயா. ஒன்று, அந்த கல்லை யார் நமக்காய் புரட்டுமா? கல் நமக்குள்ள ஒரு எதிர்கால நம்பிக்கை குறிக்குது. இந்த ஊழியத்துவமாய் எழும்புகிற செயல்படுகிற எல்லா காரியத்தையும் அந்த கண்மலையை கிறிஸ்து உடைத்து போடுவாராக. பாதாளத்து வாசல்கள் மேற்கொள்ள உதவி செய்வாராக. இந்த கல்லில் மோதுகிறவன் அவன் என்ன பண்ணுவான்னா நொறுங்கி போவான். ஆமென். அல்லேலூயா. விசுவாசமா இருந்தா நல்ல கையை வச்சு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற, எங்கள் விரோதமாக எழும்புகிற ஆட்கள் என்ன பண்ணுவானா நொறுங்கி போவான். உனக்கரமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாதே, வாய்க்காது. அல்லேலூயா. என் சத்துருவா நீ எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய ஊழியங்களை கத்த பெருக பண்ணுவாராக. நான் இதை சொல்லும் போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சத்துரு முன்பாக எனக்கு ஒரு பந்தி என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. எத்தனை பேர் கல்யாண வீடுகளுக்கு போயிருக்கிறீங்க? ஆமா, கல்யாண வீட்டுக்கு சில பேர் கல்யாணம் முடிச்சாலும் கூட கல்யாண வீடுனா என்னன்னு யோசிக்கிறீங்க. தலையா நீங்க அதை கல்யாண வீட்டுல கவனிச்சீங்கன்னா இப்ப எதிர் பக்கமா உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க அங்க பார்த்து, அந்த பக்கம் உள்ளவங்க இங்க பார்த்து. முன்கூட்டியே போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க. பிந்தி வரவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த அந்த இடத்த கிளீன் பண்ணி இலைய போட எல்லாம் வைக்க என்ன பண்ணுவோம், தாமதம். இப்ப முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி உட்காந்துட்டு நான் என்ன பண்ண சொல்றேன், நீங்க எப்படின்னு தெரியல, பட் நான் கல்யாணம் விட்டு போனா அந்த இலையில என்னெல்லாம் வைக்கிறாங்கன்னு கவனிப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறாங்க, ஊறுகாய் வைக்கிறாங்க, அப்புறம் சால்ட் வைக்கிறாங்க, அடுத்து வடை வைக்கிறாங்க, அடுத்து பாயாசம் வைக்கிறாங்க, அடுத்து அவியல் வைக்கிறாங்க, அடுத்து பொரியல் வைக்கிறாங்க, அடுத்து கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் புரோட்டா, கொஞ்சம் பூரி, கொஞ்சம் குருமா, சோத்திரம் அலையலோயா, கொஞ்சம் இப்ப எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சாப்பிட வரும்போது ஒரு மஞ்சள் கலர் ஏதோ ஒண்ணு வச்சுங்களா, எனக்கு எங்க பிளேட்ல நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க வைக்க மாதிரி கொஞ்சம் எடுத்துவாங்க. சோத்திரம் அலையலோயா. இப்ப கவனிங்க, ஆண்டர் எப்படி செய்யறாருன்னா, நம்மளை இலைய போட்டு உட்கார வச்சுட்டு நம்முடைய இலையில எல்லாம் ஆண்டர் வைக்கிறார். ஆசீர்வாதம், சுகம், பலன், நன்மை, கிருப, தயவு, இரக்கம், ஐஸ்வர்யம், சம்பத்து, பொருளாதார வளர்ச்சி, பிள்ளைகள் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆண்டர் அடுக்கிறாரு. முன்னாடி யார் பாத்துட்டே இருக்கா வேடிக்கை சொல்லுங்க, யாரு பாக்குறா, சத்துரு பாக்குறான். என் சத்துருமா நீ எனக்கு என்ன பண்றீங்க, ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துங்க. அவன் தான் பார்த்தான், நான் கஷ்டப்படும் போது, அவமானப்படும் போது, இனி அவ்வளவுதாங்க, அவங்கள ஒண்ணு செய்யவே முடியாது. ஆனா ஆண்டவர் யாரு நம்மளை பார்த்து ஒண்ணு முடியாது சொன்னாங்களோ அவங்கள முன்னாடி உட்கார வச்சு சொல்றாரு, நம்ம உயர்ந்துகிட்டே இருப்போம். இது வரைக்கும் ஒரு சின்ன குடிசை வீட்டுல வாழ்ந்துருப்போம், நிறைய பேர் நம்மளை பார்த்து அவமானமா பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர்கள் கண்கள் முன்பாகவே நல்ல 3 மாடி வீட்டுல வாழ கத்த கிருபை தருவார். ஒரு காலத்துல சைக்கிள்ல போயிருப்போம், ஐயோ பாடா இவ்வளவு நவீனமான காலத்துல இதுக்கு என்ன பண்ணுது, சைக்கிளே போகுது, இது கடைசி வரை இப்படியே போய் சாகரா போகுது அப்படின்னு பார்த்திருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு பைக் வாங்கி, காரு வாங்கி, காருக்கு மேல காரு வாங்கி, பிளேட்ல பறக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கும். உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேத, சோத்திரம் அல்லேலூயா. ஆமா ஆமா, ஆண்டவர் நமக்கு சத்துரு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய உயர்வுகளை, நம்முடைய மேன்மைய சத்துரு என்ன பண்ணுமா, அவன் பார்த்துட்டே இருப்பான், நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம். ஆமே அல்லேலூயா. ஆமா, அது அந்த சிலுவை நமக்காக செய்யும், அது அந்த சிலுவை நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், நான் இன்னும் 2 காரியத்தை கண்டிப்பா கொண்டு பேசிட்டு தான் போவேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 26வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும்படி விரும்பும். யோவானி புஸ்தகம் 20வது அதிகாரம், அதனுடைய 19ஆம் அதிகாரத்தை 20 ஆமா 26 வாசிருங்க அப்படியே.
ம் 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 ம். ஆமென், அல்லேலூயா. இப்ப இயேசு ரெண்டாவது நம்ம கொடுக்கிற ஆசை ஒன்று சொன்ன, என்ன சொன்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது? ஒன்று, எதிர்கால நம்பிக்கை உருவாகுது. கல், இந்த தம்பிமார் உள்ள வாங்கப்பா, உங்களுக்கு தான் அடுத்த செய்தி. இந்த கல் நமக்கு என்ன பண்ணுது? புரட்டப்படும். கல் எதை கொடுக்குதுன்னா, எதிர்காலத்துல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ண போகுது? கொடுக்க போகுது. இரண்டாவது காரியம், மனிதர்களால் பிரவேசிக்க முடியாத இடத்தில் இயேசு ஊடுருவி அவர் செயல்பட வல்லவரா இருக்கிறார். மனுஷனால் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள யாராச்சும் பிரவேசிக்க முடியுமாங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கு, நம்ம உள்ள வர முடியுமா? வர முடியாது. இயேசு எப்படி பிரவேசித்தார் அப்படின்னா, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே தேவன் ஊடுருவி அங்கே தன்னை வெளிப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை, மனுஷனால் முயற்சி பண்ணி தோற்று போன காரியங்களை தேவன் நமக்கு ஜெயமாய் கொடுக்க வல்லவர். நீங்க யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே ஒரு 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க ஒரு காரியத்தை காண முடியும். செங்கடல் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய தடையா வந்து என்ன பண்ணுது? நிக்குது. பின்பக்கமும் போக முடியல. நீங்க எல்லாம் கவனிங்க அப்படின்னா, இங்க என்ன கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த அவங்க வந்து ஈரோட் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல பாலம் இறங்குறாங்க. இப்போ இந்த செங்கடல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை. கவனிங்க. இப்ப பின்பக்கம் எல்லாம் மக்கள் நிக்கிறாங்க, முன்னாடி செங்கடல். இப்ப இது ஒரு மலை, இது ஒரு மலை. பின்பக்கம் யாருன்னா, யாரு நிக்கிறா? பார்வோன் சேனை. நம்ம நிக்கிறோம், அதுக்கு பின்னாடிதான் பார்வோன் நிக்கிறோம். முன்பக்கம் என்ன இருக்கு? செங்கடல். அப்போ அடைக்கப்பட்ட வழி. தேவன் அவர்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சாரு. ஆனா இப்படி அற்புதத்தை முன்கூட்டி அவங்க என்ன பண்ணல, அவங்களுக்கு செய்யல, அவங்க பார்க்கவும் இல்லை. ஆனா பாருங்க, ஆண்டவர் பின்னாடி போனா யாரு வருவா? பின்னாடி போனா யாரு வருவா? பார்வோன். சரி பரவாயில்ல, நான் இந்த பக்கம் போறேன்னு, இங்க என்ன இருக்குது? பெரிய மலை இருக்கு. சரி பரவாயில்லங்க, நான் லெப்ட் சைடு போறேங்க. அப்படியும் போனா இங்க என்ன இருக்குது? ஒரு பெரிய மலை இருக்குது. சரி 3 பக்கம் போக முடியாது, நான் முன்னாடி போகலான்னு என்ன பண்ண முடியாது, முன்னாடியும் போக முடியாது. முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல். சோத்ரம், அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்காத அற்புதங்களை, பார்க்காத அதிசயங்களை தேவன் நமக்காக செய்வாராக. அல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்திலே அப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருக்காது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை உள்ளவங்க அவங்க பிழைக்க வழியே இருக்காது. ஆனா ஆண்டவர் நமக்கு பார்க்காத, யோசிக்காத, சிந்திக்காத காரியத்துல தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா. இங்கே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு ஊடுருவி வந்து தன்னை வெளிப்படுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்கள் நினைச்சிருப்பாங்க, இனி அவ்வளவுதாங்க, பார்வோன் தொடர்ந்துட்டே வரான், நம்ம இனி வாழ்க்கை முடிய போகுது, நம்மள அடிச்சு நினைக்கும் போது ஆண்டவர், மோசே உன் கையில கோலை என்ன பண்ணு? நீட்டு. கொஞ்சம் கையை நீட்டி காட்டுங்க பாக்கும். சோத்ரம், அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீங்க அப்பதான் எங்களை கவனிக்கணும். சோத்ரம், அல்லேலூயா. கையை நீட்டு. கையை என்ன பண்ணு? நீட்டு. செங்கடல் என்ன பண்ணுது? ரெண்டா என்ன பண்ணுது? பிளந்தது. இஸ்ரவேல் மக்கள் நடந்து போறாங்க. பைபிள் சொல்லுது, நான் வாசிக்கும் போது சொல்லுது, அந்த 2 பக்கம் தண்ணி எப்படி மாறுச்சுன்னா, அது கற்பாறை போல மாறுது. யாத்திராகமத்தை வாசிக்கிறோம். அவங்க வந்து, இப்போ நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன், ஒரு ஜனங்கள் வந்து 2 பக்கம் தண்ணி மட்டும் குவியா நிக்குது வைங்களேன். சில பேர் அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு பாத்துக்கலாம். இப்படி கையை விட்டு உள்ள எடுக்கும்போது சில டைம் தண்ணி வெளியே என்ன இருக்கலாம், வந்திருக்கலாம். இல்ல கொஞ்சம் அந்த தரை கொஞ்சம் சதுப்பு நிலமா இருக்கும் வைங்களேன், கொஞ்சம் லைட்டா ஈரமா இருக்கும் வைங்களேன். இப்பெல்லாம் யோசிப்பாங்க, ஆண்டவரே பாதி வழியில வந்துட்டோம், திடீர்னு அழகர் என்ன பண்ணுமா, வந்துருமா, அப்படிப்பட்ட பயம் என்ன பண்ணும் நமக்கு உண்டாகும். எங்க ஊர்ல கடல் பகுதி, பூம்பகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஹார்பர் பாத்தீங்கன்னா கடலுக்கு உள்ளாடி வந்து ஒரு பெரிய ரோடு போட்டிருப்பாங்க. நாங்க சுத்தி பார்க்க போவோம். ஆனா எனக்கு எப்போ பயம் இருக்கும், சுனாமி வந்து என்ன பண்ணான்ற ஒண்ணும் செய்யவே முடியாது. முதல்ல யாரதான் தாக்கம், என்னதான் காலி பண்ணும், தப்பிக்கவே வழி இல்லை. ஏன்னா கடலை சுத்தி தான் அந்த ஒரு பெரிய ரோடு போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க எங்க நடந்து போறாங்க அப்படின்னா, கடலுக்குள்ள என்ன பண்றாங்க, நடந்து போறாங்க. இப்ப யோசிக்கலாம், ஒருவேளை திடீர்னு ஆண்டவர் மனசுக்கு மாறிட்டாருன்னா தண்ணி என்ன பண்ணும், சோழி முடிஞ்சு எல்லாரையும் காலி பண்றோம். அப்ப ஆண்டவர் பாக்குற, எப்ப ஏன் உனக்கு அந்த பயம், உனக்கு அந்த பயம் வர வேணாம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த தண்ணீரை நான் கற்பாறையா மாத்துறேன். அல்லேலூயா. பாறையை பார்த்து யாராச்சும் பயப்படுவீங்களாங்க? பாறையை பார்த்து நமக்கு பயம் வராது. இன்னைக்கு பாறையில் நிறைய பேர் நடந்து போய் சாகசம் பண்றாங்க. ஆனா தண்ணியை பார்த்து நமக்கு என்ன வரும், ஒரு பயம். நீச்சல் தெரிந்தா முழுகிடுவோம், பெரிய அலை வந்தா முழுகிடுவோம். அப்ப ஆண்டவர் பாருங்க, எப்ப நீ அது கூட பயப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கும். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம பயந்துருவோம்னு சொல்லிட்டு ஆண்டவரு
தண்ணியை கூட எப்படி மாத்துறான்னா கற்பாறையா மாத்துறாரு. இப்ப மீன் நிலைமையில என்ன நினைக்கிறீங்க? மீனும் பாறைதான். திமிங்கிலமோ சொரா மீனோ வேற என்ன மீனா இருக்கு, வாழை மீனோ பாறை மீனோ எந்த மீனானோ என்ன மாறிடுச்சு, எல்லாமே அது எல்லாமே பாறையா மாறிட்டு. சோத்திரம் அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நீங்கள் நானும் பயப்படக்கூடாது என்பதற்காக தேவன் இயற்கையில ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோர்தான் நதியை குறித்து வாசிக்கும் போது ரெண்டா என்ன பண்ணுது, பிரிதான் வாசிக்கிற மொழி. அது என்ன பண்ணல, அது கற்பாறைகள் நிக்கல. ஆனா செங்கடல் வந்து பார்க்கும்போது அது எப்படி நிக்குதுன்னா கற்பாறையாக நிக்குது. அல்லேலூயா. அந்த கற்பாறையா நிக்கிற வழியில செங்கடலுக்குள்ளே ஜனங்கள் பிரவேசித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த செங்கடலை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது செங்கடலை ஒரு விஷயத்துக்கு ஒப்பமைப்படுத்தி எழுதுவதே நம்மளால வேதத்துல வாசிக்க முடியும். 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் மோசைக்குள்ளாக மயக்கத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தோட சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் மோசைக்குள்ளாகவும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் சொன்ன 2வது செய்யற காரியம், ஆண்டவர் நம்ம அறியாத பாதையில அறியாத வழியில தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார். இங்க ஆண்டவர் செங்கடலை பிளக்குற அனுபவம் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார் அப்படின்னா ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்த செங்கடலில் நடந்து போகும்போது அவங்க எல்லாரும் மோசைக்குள்ளாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் என்பது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? எடுத்தவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாக்கும். ஆமே. அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கட்டாயமான ஒன்று. ஏன் ஞானஸ்தானம் அப்படின்னா பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். 2வது காரியம், மனம் திரும்பி என்ன பண்ணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒன்று, பாவத்தை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, பாவத்தை என்ன பண்ணணும், அறிக்கை. 2வது, மனதுல திருப்பம் வரணும். சில பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனா இன்னும் அந்த பழைய பாவத்தை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இன்னும் அந்த குடிப்பாங்க, இன்னும் அவங்க என்னெல்லாம் பாவம் பண்றாங்களோ அது எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனா என்ன மட்டும் பண்ணிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. கேட்டா பேர் என்னது அவங்களுக்கு, பேரு சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல, பேர் என்னது அவங்களுக்கு, கிறிஸ்தவங்க. எங்க போறவங்க, சபைக்கு போகிற கூட்டம். ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த பாவத்தை விட மாட்டாங்க, பொய் சொல்றதை விட மாட்டாங்க, திருடுற காரியத்தை விட மாட்டாங்க, பொறாமைப்படுறதை விட மாட்டாங்க, கோபத்தை குறைக்க மாட்டாங்க. இவங்க இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் பல மடங்கு அதிகமா என்ன பண்ணிட்டு இப்போ கோபம் அதிகமாயிட்டு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் கோபம் தான் இருந்துச்சு, இப்ப சர்ச்சைக்கு வந்ததுக்கு அப்புறம் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் இப்ப கோபம் என்ன பண்ணுது, இப்போ பல மடங்கு பெருகுது. சோத்ரம் அல்லேலூயா. ஆமா, இப்ப சபைக்கு வந்து நீ சில பேர் வாய் அதிகமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் வாய் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்போ சோத்ரம் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா உனக்கு, பைபிள் இப்படி சொல்லிருக்கு அப்படி சொல்லிருக்கு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. சோத்ரம் அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் பண்ணப்பட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் திரும்பணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேள்வி கேட்கலாமா, மனம் திரும்பிடுமா கேளுங்க. சொல்லுங்க பக்கத்துல உங்க மூஞ்ச, மனம் திரும்பிடுங்களா சிஸ்டர்? என்ன சொல்றாங்க சிஸ்டர் பிரதர்? மனம் திரும்பணும். சபைக்கு வருவது முக்கியம் அல்ல, ஞானஸ்தானம் எடுப்பது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற முக்கியம் அல்ல. இதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய முதல் காரியம் நமக்குள்ளே ஒரு மனம் திரும்ப உண்டாகணும். ஆமீன். அல்லேலூயா. ஆமா, சொல்லணும், வீட்டுக்கார பார்த்து சொல்லணும், ஏமா நீ சபைக்கு போறது முன்னாடி ஒரு மாதிரி வாழ்ந்த, இப்போ உன்னை பார்த்த எனக்கு என்னவா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி இவ்வளவு மாற்றம், நீயா இப்படி பேச எனக்கு என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. வீட்டுக்கார கனவுல யோசிக்கணும், எப்படி என் மனைவி மாறினா, வாயை திறந்தா இப்பட மாட்டாள, வாயை திறந்தா எப்போதுமே திட்டிட்டே இருப்பாள, ஆனா இன்னைக்கு வாயவே திறக்க மாட்டாள. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கும். ஆமா, நமக்குள்ள மாற்றம் வரணுங்க. நம்மளுக்கு என்ன வரணும், மாற்றம் வரணும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட கணவர் இருந்தா உங்களுடைய நல் வாழ்க்கையை பார்த்து கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட ஏற்றுக்கொள்ளுங்க, சர்ச்சைக்கு வாங்க, அது பண்ணுங்க, ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நீங்க சாட்சியா மாறினா, நீங்க ஆண்டவர் சாட்சியில வாழ்க்கை வந்தா உங்களை பாக்குறவங்க ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருவாங்க, சபைக்கு வந்துருவாங்க. நீ ஏன் மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், மாறாம இருப்பேனா? அல்லேலூயா சொல்லுங்க பாக்கும். அப்ப ஞானஸ்தானம் ஒன்று அறிக்கை பண்ணும், அடுத்து மனம் திரும்பணும், அடுத்தது ஏன் ஞானஸ்தானம் அப்படின்னா வரப்போற கோபத்துக்கு நம்மை தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை நியாயம் இருக்கும்படி இந்த பூமியில மறுபடியும் வரப்போறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துறாங்க. என்ன ஏமாறாங்கன்னா, இயேசு வந்து எல்லாருமே அவர் ஒரு குழந்தையாவே பாக்குறாங்க.
அவர் 2000 ஆண்டுக்கு முன்பு என்ன பண்ணாரு, பிறந்தார்ல. அவர் இன்னும் எப்படிதான் இருக்கிறாரு, ஆறாரோ ஆறீரோ தூங்கு தூங்கு பாலானி அப்படின்னே பாட்டு பாடி ஏமாந்தே போயிட்டோம். சோத்ரம் அலையிலோயா. இயேசு குழந்தையே இல்ல, மீண்டும் வரும்போது அவர் ஆண்டவர் நீதி உள்ளவரை வருவார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரும்போது அவர் நீதி உள்ளவரை வருவாரு. அப்ப யாரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கப்பா, நெவர், நமக்கு வாய்ப்பே கிடையாது. சோத்ரம் அலையிலோயா. ஏன் மனம் திரும்பணும், ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வரப்போற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவன் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்படி அழைப்பு கொடுக்கிறாரு. அலையிலோயா. எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா, விசுவாசித்து என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் பைபிள் சொல்றது, அப்போஸ்தலர் 10:14 வாசிக்கும் போது, தண்ணீரை விலக்க வேண்டாம். அலையிலோயா. நீ நிறைய பேர் தண்ணீர் ரொம்ப பயமா இருக்குது. நிறைய பேர் என்ன பயமா இருக்குது, தண்ணி பயமா இருக்குது. ஒண்ணும் பயமா இல்ல. நீங்க 2 கையை கூப்பி கண்ணை மூடனா மூக்க பற்றி நாங்களே உள்ள முக்கி என்ன பண்ணுவோம், உங்களை தூக்கிடுவோம். நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கீழே விட்டுலாம் மாட்டோம். ஒண்ணு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. சோத்ரம் அலையிலோயா. அதுக்குதான் பார்த்தா தொட்டி கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு மேல உள்ள நீங்க நினைச்சாலும் உள்ள போகவே முடியாது. நிறைய பேர் தண்ணி தண்ணி அலர்ஜி, தண்ணி போட்டா என்ன பண்ண, எனக்கு ஒத்துக்காது. ஆமா, தண்ணியில உள்ள முன்ன எனக்கு மூச்சு விடவே முடியாது. ரொம்ப நேரம் வைக்க மாட்டான். ஒரு 2-3 செகண்ட் என்ன பண்ணுவான், பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே சோத்ரம் உனக்கு நினைச்ச உள்ள முழுக்கி என்ன உடனே என்ன பண்ணுவான், நாங்களே தூக்கிடுவோம். இல்லையா, சொல்லுங்க பாக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தண்ணியை பார்த்து பயம், தண்ணியை நிறைய பேர் விளக்குறீங்க. தண்ணீரை விளக்க வேண்டாம். தண்ணீர் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. அலையலோயா. ஆமா, இன்னொரு விஷயம், அப்போஸ்தலர் 16:33 சொல்றது, உடனே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்ப ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க எல்லாம் இந்த பதில் பண்ணுவோம். நீங்க இப்ப நீங்க இப்ப என்ன கவனிங்க, என்ன பாருங்க. ஞானஸ்தானம் எடுக்க எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் நினைக்கிறீங்க, எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1 மாசம் எடுக்கலாம், 1 நாள் எடுக்கலாம். அண்ணன் சொல்லிட்டாங்க, வேற யாரும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பக்கம். தன் மாதம் எவ்வளவு சீக்கிரம், ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாமா சீக்கிரத்துக்கு? அறிந்து நீங்க பின்னால பேசுங்க சிஸ்டர், நீங்க பேசலாம். 6 மாசம் என்ன பண்ணலாம், நல்லது. அப்பதான் நம்ம நல்ல அந்த சத்தியத்துல அந்த நல்லா நம்ம ஆழமா கட்டப்படுவோம். அப்ப நமக்கு சத்தியத்தை குறித்த தெளிவு நமக்கு என்ன பண்ணும், உருவாகும். நல்ல நல்ல காரியம். ஆனா பைபிள் சொல்றீங்க, உடனே என்ன பண்ணாங்களாம், ஞானஸ்தானம். நைட்டு தான் பவுல் பேசுறாரு, நைட்டு சிறைச்சாலை வெளியே வராரு, நைட்டே ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி நைட்டு என்ன நடக்குது, ஞானஸ்தானம் நடக்குது. அலையலோயா. நீங்க இப்போ சம்மதம் பண்ணா தச்சு முடிச்ச கையோட ஞானஸ்தானம் கொடுத்துலாம். அப்படி ஏதாச்சும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? சோத்து அலையில சொல்லுங்க பாக்கும். உடனே இன்றைக்கு ரட்சணை நாள். நீங்க என்ன பண்ணாதீங்க, தாமதம் பண்ணாதீங்க. 1 பேர்ல வாசிக்கிறோம், நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் தாமதிக்கா என்று எண்ணுகிறபடி அவர் தாமதமாகிறாமல் எப்படி வருவார்னா, திருடனை போல வருவார். அலையலோயா. திருட உங்களுக்கு ஏதாச்சும் அழைப்பு குறுஞ்செய்தி அனுப்பிட்டு வருவார் உங்களுக்கு, வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஏதாச்சும், நான் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு இரவு 9 மணிக்கு நான் திருட வருகிறேன், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, படுத்து தூங்கிடுங்க, நான் பொருளை மட்டும் திருட்டு என்ன பண்றேன், போயிடுறேன், அப்படி ஏதாச்சும் செய்தி அனுப்புவார் அவங்களுக்கு? இல்ல. இயேசு வருவது யாருக்குமே தெரியாது. அப்படி சொன்னா அவங்க ஒரு துருவுபதேசி. அதுலயே சொல்லுங்க பாக்கும். எப்ப இயேசு வரப்புற எனக்கு தெரியும் சொன்னா அவங்க யாரு, அவங்க துருவ உபதேசம் பண்ணக்கூடியவங்க. ஆமா, பிதா ஒருவருக்கு மட்டும் தான் தெரியும். அது யார் சொன்ன, இயேசு சொல்றாரு. எப்ப மீண்டு வருவீங்க எனக்கு தெரியாது, எல்லாம் யாருக்கு தான் தெரியும், பிதா ஒருவருக்கு மட்டும் தான் தெரியும். சோத்ரம் அலையிலோயா. அப்போ ஞானஸ்தானத்தை யாரும் தடை பண்ண வேண்டாம். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அலையிலையா, சொல்லுங்க பாக்கும். நான் சபையில சொல்லுவேன், ஒரு வாலிப பிள்ளைங்க 13 வயசு தாண்டிட்டாவே நீங்க என்ன பண்ணிடணும், ஞானஸ்தானத்துக்கு வந்துடணும். சோத்ரம் அலையிலோயா. நன்மை தீமை அறியதக்க வயசு வந்துட்டாலே நம்ம ஞானஸ்தானத்தை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணவே கூடாது. அலையிலோயா. அப்போ மோசைக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அனுபவங்களை இன்னும் பெறலன்னு சொன்னா, அந்த அனுபவம் நமக்கு இன்னும் வரலன்னு சொன்னா, தேவன் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கத்த கொடுப்பாராக. சோத்ரம் அலையிலோயா. நீங்க ஞானஸ்தானம் எடுத்த உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்க மனசு எப்படி இருந்துச்சு, அந்த ஃபீலிங் நீங்க சொல்ல முடியுமா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? மனசுலாம் உள்ள பாரம்லாம் என்ன பண்ணுது, அது குறைஞ்சது. என்னைக்கு இல்லாத அளவுக்கு நிம்மதியா தூங்கணும். என்னைக்கு இல்லாத அளவுக்கு அன்னைக்கு ஒரு நிம்மதியான தூக்கம். ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்த பயம். ஆண்டவரே, இந்த பாவத்தை யார் மன்னிக்க முடியும், இந்த பாவத்தை யார் மாற்ற முடியும் என்ற பயம் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நான் ரட்சிக்கப்படணும், அன்னைக்கு எனக்குள்ள சொல்லி முடியாத, அளவிட முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. அலையலோயா. ஆமா, இப்படிதான் பக்தன் பாக்குறாரு,
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா. முத்தின் கைதடி பாடலாமா? சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றிலும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க பாக்கும். உங்க சந்தோஷம் வெளியே தெரியட்டும், மத்தவங்க பொறாமப்படட்டும். யாரு ஞானம் சொன்னதுல அவங்க என்ன பண்ணட்டும், நானும் எப்படியா சீக்கிரம் சிரிக்கணும். சோ தலையிலவையா, ஆமா நான் இன்னைக்கே பாஸ்டர் பார்த்து நான் ஞானஸ்தான பாஸ்டர் எடுக்க போறேன், இன்னைக்கு நான் அர்ப்பணிக்க போறேன், நானும் எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணணும், சிரிக்கணும். சோ தலையிலவையா, ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவாரா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, யார் அந்த கல்லை நமக்கு என்ன பண்ணுவா, சொல்லி முடிங்க, புரட்டுவா. அது எதை குறிக்குது அப்படின்னா, எதிர்கால நம்பிக்கை. எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையுமோ, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி அமையுமோ, என் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையுமோ, என் பிசினஸ் எப்படி அமையுமோ என்ற பயம் இருக்குது. ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பேன், அந்த கல்லை எல்லாம் உனக்காக புரட்டுவேன். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், எவரும் பிரவேசிக்கிற இடத்துல, யாருமே யோசித்து பார்க்காத விதத்துல கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்துல சில விசித்திரமான வியாதிலாம் இருக்குது. சொல்லுவாங்க இது இது கோடியில ஒரு சில பேர் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சரி பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டு சொல்றாரு, கண்டிப்பா என்னால சரி பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமா, எது முடியாதுங்கிறாங்களோ, எது முடியாதோ அதை நான் உனக்காக செய்து தருவேன். ஆமீன். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம், யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமே. அதோட வாசிக்கும் போது இப்படி வாசிக்கும் 25ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாவி அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் தேவனை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வாந்தியால் என் உள்ளம் திரியுங்கள், எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பாக்கும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம், மரணம் நம்மை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, மரணம் நம்மை ஆண்டு கொள்வதில்லை. இன்னைக்கு மரணத்தை குறித்த பயம் ஏற்கனவே அவங்களை பேசினேன். ஆனா ஆண்டவர் ஏன் மரணம் ஆண்டு கொள்ளாது அப்படின்னா, இயேசு இந்த பூமியில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது போல நம்மையும் ஒரு நாள் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். ஆமே. அல்லேலூயா. ஆமே. மரணம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது, மரணம் நம்மை ஒரு நாளும் நம்மை அழிக்க முடியாது. சோத்திரம். ஏன்னா இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அவர் ஜீவிக்கிறாரு. அவர் எப்படி ஜீவிக்கிறாரோ அதே போல என்னையும் உயிரோடு எழுப்புவார். இங்க வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கை இருக்குதா? நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அவர் உயிரோடு இருக்கிறாரு. மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. இன்னைக்கு மரண பயம் நமக்கு வருது, நம்மை அது ஆண்டு கொள்ள முடியாது. வரட்டுமே, பரவாயில்ல, நான் இன்னைக்கு மரணித்தா நான் பரலோகத்தை அவரோடு கூட ஆளுகை செய்வேன். ஆமி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உலகத்துல கண்ணீர் கிடையாது, கவலை இல்ல, வருத்தம் இல்ல, துயரம் இல்ல, வேதனை இல்ல, அது சமாதானமான இடம். ஆனா இங்க வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது, அழுகை இருக்குது, கூக்குரல் இருக்குது, வியாதி இருக்குது. ஆனா அங்கே அது எதுவும் கிடையவே கிடையாது. அங்கே சமாதானமான இடம். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு நம்ம போக விருப்பப்படுவோம்? சமாதானமான இடமா, இல்ல அழுகை உள்ள, வேதனை உள்ள, கண்ணீர் உள்ள இடமா? எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? இந்த வாலிப தமிழ்லாம் நீங்க பேச மாட்டேங்க, ஏன் கோபமா உங்களுக்கு? எந்த இடத்துக்கு நம்ம போவோம்? இன்னும் உங்க வாயில வார்த்தை வரலையாப்பா? எங்க நம்ம போகணும்? சமாதானமான இடம். அது ஒரு நித்தியமான இடம். அது இயேசு நமக்காய் உண்டு பண்ண ஒரு நித்தியமான வீடு. நீங்க ரோமர்ல பவுல் ரொம்ப அழகா எழுதுவாரு. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ல இருந்து 8 வரைக்கும் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க சொன்னா அங்க நம்ம இப்படி பார்க்க முடியும். ரோமர் 6ல
ம் 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 ஆ வைத்தவன் ம் 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 ஆமென் அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. இயேசு நமக்காய் மரித்து உயிர்த்ததுல கிடைக்க பாக்கியம் என்ன அப்படின்னா, மரணம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது. என்னைக்கு இந்த பூமியில நீங்க ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், என்ன இந்த பாஸ் ஒரு அவசரமா பேசுறாரோ அப்படி நீங்க திங்க் பண்றீங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தை சொல்றேன். இது உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையுடைய வார்த்தை சொல்றேன். இந்த பூமியிலே நம்முடைய மரணம், இந்த தேகத்தோடு இந்த உயிர் பிரியும் போது நாம் அவரோடு கூட நித்தியமான வீட்டிலே வாசம் செய்வோம். அல்லேலூயா. ஆமா, 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம இப்படி வாசிக்க முடியும். 1, 2, 3 வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோமே. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். தரித்துக் கொள்ளலானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்துப்பட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு நித்தியமான வீட்டை தேவன் நம்ம கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த பூமிக்கு கூட ஒரு நாள் அழிஞ்சு போவோம். என்னதான் நீங்க சந்திரமரத்துல வீடு கட்டியிருந்தாலும் கூட, என்னதான் வீடு ஃபுல்லா டைல்ஸை போட்டு ஒட்டியிருந்தாலும் கூட, இல்ல வீட்டு ஃபுல்லா தங்கத்தால நீங்க புதிந்திருந்தாலும் கூட, இந்த வீடு ஒரு நாள் என்ன பண்ணும், அழிந்து போகக்கூடிய வீடு. நீங்க யாரும் இங்க உள்ள சொத்தை நீங்க கொண்டு போக முடியுமா பரலோகத்துக்கு? ஆண்டவரே, நான் சும்மாலாம் வரமாட்டேன், எனக்கு நான் வரும்போது இங்க இருக்க சொத்துக்களை கூட நகையோடு கூட என்ன பண்ணுவேன், நான் வருவேன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, முதல்ல கையில காட்டுறதா இருக்க, முதல்ல என்ன பண்ண, கழட்டு. சோத்ரா ஐயா. எப்படி தாயின் கற்பத்தில் வந்தோமோ அதே போலவே மனுஷன் அனுப்புகிறான். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, மரணம் நம்ம ஜெயிக்க முடியாது. நமக்கு நித்தியமான வீட்டை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசந்த வாசி நம்ம ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் அவர் இப்படி எழுதுவார். 2 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோத்திரம். அல்லேலூயா. எடுத்தவங்க நீங்க வாசிங்க. 6:12 வசனம். 1 தீமோத்தேயு 6:12. சாரி 1 தீமோத்தேயு 6:12. வாசிங்க. போராடி பற்றிக்கொள், அழைக்கப்பட்டாய். ஆமென் அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் முடிக்க விரும்புறேன். ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நல்ல போராட்டத்தை போராடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அந்த இறந்த சரி சொல்லுவாங்க, இவர் என்ன பண்ண, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணாரு, போராடினாரு. ஒருவேளை மிகைப்படுத்த சொல்லலாம், யாரும் வருத்தப்படக்கூடாது என்பதுக்காக என்ன பண்ணலாம், அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம அங்க எங்க இவர் மோசமான ஆளுங்க, ஒழுங்கா வாழல அப்படி சொல்ல முடியுமா? சொன்ன கல்ல இருந்து நம்மளை அடிக்க வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த பூமியில வாழ்ந்த போது சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் ஊழியத்துக்கு உதவியா இல்லவோ என்ன பண்ணி தான் ஆகணும், நாங்க சொல்லுங்க, என்ன பண்ணி தான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். வேற வழி இல்லை. நான் பாஸ் ஆயிட்டோம், நீங்க விசுவாசி ஆயிட்டுங்க, நாங்க அப்படி சொல்லிதான், எங்களுக்கு அதே நிலைமை தான். இப்ப நாளைக்கு எங்களை சொல்லுவாங்க, இந்த பாஸ் நல்ல பாஸ், நல்லா ஜோம் பண்ணுவாரு, ரொம்ப ஆத்மதாகமா இருப்பாரு, வேற வழி இல்லை, நான் பாஸ் அவங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணும், ஆகணும். ஆனா பைபிள் சொல்லுது, நீ விசுவாசத்துல என்ன பண்ண, நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. எதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறன்னா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக. அல்லேலூயா. சுகத்தை பெற மட்டுமல்ல, அற்புதத்தை பெற மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட தேவையை பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, நம்முடைய 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 வியாதியை மாற்ற மட்டும் அல்ல, நம்ம ஏன் சபையில் அழைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னை ஆண்டு அழைத்த பெரிய நோக்கம் என்னன்னா, நான் நித்திய ஜீவனை பற்று கொள்ளும்படியாகவே அவர் என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சில பேர் சபைக்கு வருவாங்க பாருங்க, ஆலயத்தை வருவாங்க, ஆண்டை தேடுவாங்க, அவங்களுடைய வியாதி மாறினா, அவங்களுடைய பிரச்சனை பண்ணா சபையை விட்டு போயிடுவாங்க, அடுத்து சபைக்கு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை என்பது கிடையவே கிடையாது.
நம்ம ஏன் அழைக்கப்பட்டோம் அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே அழைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்க, நீங்க ஏன் அழைக்கப்பட்டீங்க? என்ன சொல்றாங்க? நித்திய ஜீவனை என்ன என்ன சொல்றாங்க? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. ஹல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தெழுதல கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் முன்னாடி சொன்ன 2 விட மிக முக்கியமான பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மரணம் நம்ம ஜெயிக்க முடியாது. தேவன் நமக்கு நித்தியமான வீட்டை நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.